Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான டபுள் ஐ ஸ்மார்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம். February 30th அப்படின்ற சேனலை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் மூவி எக்ஸ்பிளனேஷன் பண்ற சேனல் தான். அந்த சேனலை சேர்ந்தவர் புதுசா ஒரு அனிமேவை கிரியேட் பண்ணிருக்காரு. February 30th அனிமே அப்படின்ற பேர்ல தான் அது இருக்கு. நான் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன், பாருங்க. ட்ரெய்லர் முதல்ல வெளியிட்டிருக்காரு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோடு வெளியிட்டிருக்காரு. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் மூலியமா இந்த மாதிரி புது முயற்சி எடுக்க அவருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த சீரிஸோட பேரு ரெட்டுவா அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் வெளியே இருக்கு. பார்த்துட்டு உங்களோட கருத்தெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீயும் அந்த பொண்ணை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்க, கண்டுக்க மாட்டேங்குது. நம்மளும் ரகரகமா வீடியோ போடுறோம், வைரல் ஆக மாட்டேங்குதே. வினோதமா டைப் பண்ணுவோம். இப்ப நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வந்துருவோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா பேரு பேச்சி அப்படின்றது. பேச்சி இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே கூலி வேலை எல்லாம் பார்த்திருக்காரு. அம்மாக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. இதை நினைச்சு அம்மாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட அப்பா இறந்து போயிடுறாரு. ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பாரு. அம்மா தான் குடும்பத்தை இதுக்கப்புறம் பாத்துக்கணும். அதனால அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வேலைக்கு எல்லாம் போயிருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு அம்மாவை ஒரு குரூப் கொலை பண்ணிடுறாங்க போல. அவனுங்களை மட்டும் என்னோட லைஃப்ல நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வில்லனோட பேரு பிக் புல் அப்படின்றது. இப்ப பிக் புல் ஆட்களோட ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு எதிராக ட்ரக் பிசினஸ் ஒருத்தங்க பண்றாங்கன்னு தெரிய வந்துதான் இப்படி வந்திருக்காரு. அவங்க சைனீஸ் குரூப்பா இருப்பாங்க. சைனீஸ் குரூப்பான நீங்க நூடுல்ஸ் பிசினஸ் பண்ணுங்க, ஏன் பிசினஸ்ல எல்லாம் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி பிக் புல் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கேட்காம அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா பிக் புல் பயங்கரமா சண்டை போடுவாரு. தனியாலா அங்க இருக்க எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. பிக் புல்ல பொறுத்த வரைக்கும் பல நாட்டுல தேடப்படுற குற்றவாளியா தான் இருப்பாரு. இங்க எல்லா பிசினஸையும் நான் தான் பண்ணோம், எனக்கு போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு தலைவலி வருது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஆட்களும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்தியால இருக்க சிபிஐ ஆபீசர் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பிக் புல்ல பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரீசெண்டா பிக் புல் ஒரு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்திருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னதான் அவனுக்கு பிரச்சனைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. பிக் புல்லோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேரு பென்ட்லி அப்படின்றது. இப்ப பென்ட்லி இருக்காங்கல்ல, சாரி நம்ம 10 டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம், யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 90 நாள் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க, உங்களுக்கு பிரெயின் டியூமர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வில்லனால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. என் லைஃப்ல அடுத்த 50 வருஷத்துக்கு என்கிட்ட பிளான் இருக்கு, நான் கண்டிப்பா வாழ்ந்தே தீரணும், ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பென்ட்லி கிட்ட சொல்றாரு. இப்ப பென்ட்லியும் ஒரு டாக்டரை கூட்டு வந்துடுறாங்க. அந்த டாக்டர் என்னால உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. உங்களை காப்பாற்ற முடியாது, ஆனா உங்க மெமரியை வேற யாருக்காவது மாத்த முடியும்னு சொல்றாரு. இதெல்லாம் பாசிபிளா? வேற யாருக்கிட்டயாவது என்னோட மெமரி போயிடுச்சுன்னா நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவானான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா உங்களை மாதிரியே தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேரோட உயிர் போக வாய்ப்பு இருக்கு, அதே சமயம் நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாரு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எவ்வளவுனா செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அதனால இந்த டாக்டரும் வேண்டிய எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுறாரு. அதே மாதிரி நிறைய ஆட்களை டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்றாரு. அது எல்லார்கிட்டயும் வேலை செய்யாது. அதனால நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு சைட்ல பென்ட்லி வேற இந்த டாக்டருக்கு பிரஷர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே சங்கர்னு ஒருத்தனுக்கு இதை பண்ணிருப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த சங்கரை வேணா கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பென்ட்லி கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கிளப்புக்கு சேர வேண்டிய காசெல்லாம் கொண்டு போற வண்டியா தான் இருக்கும். இந்த வண்டியை தூக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இப்ப அங்க இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் அந்த ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அந்த வேன்ல நிறைய பண மூட்டைலாம் இருக்கும். ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த மூட்டையெல்லாம் அவங்களோட இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பென்ட்லியை காட்டுறாங்க. டாக்டர் சொன்ன விஷயத்த வில்லங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சங்கர் அப்படின்ற ஒருத்தனோட தலையில சிப்ப வச்சிருக்காங்களாம். அவன் கிடைச்சா ஈஸியா இந்த விஷயத்த பண்ணிடலாம்னு சொல்றாரு. அதனால அவனை தூக்கிட்டு வரதுக்காக தான் போறேன், நீங்க இங்க இருங்க, நான் மட்டும் போய் வேலையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரமா அவனை தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி வில்லனும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு காசு இருக்குல்ல, அதை வச்சு ஜாலியா ஃப்ரெண்டு கூட ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. இப்ப இவங்க 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் அங்க ஒரு பொண்ணு வந்து இறங்குறத பாக்குறாரு. பார்க்கவே செம்மையா இருக்கா, அவகிட்ட சீக்கிரமா ஆட்டோவை விடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இவங்க 2 பேருமே கரெக்டா உங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க.
அவங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. ஜன்னட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பகுதிக்கு தான் போனோம்னு சொல்லிட்டாங்க. அங்கதான் ஹீரோவோட வீடும் இருக்கும். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டெல்லியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால ஹிந்தி மட்டும் தான் தெரியும், தெலுங்குலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால அவங்கள பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கவே செம்மையா இருக்கல்ல, சீக்கிரமா இவளை கரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே டிராவல் பண்ணி வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க காசு தரதுக்காக வராங்க. அதெல்லாம் வேணாம் மேடம்னு இவர் சொல்றாரு. இப்ப அவங்களுமே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும் போது நீ பேசின எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், எனக்கு தெலுங்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரை நமக்கு காட்டுறாங்க. அவர் மீடியாவை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. இவர் போட்டோ எடுக்க போகும்போது ஒரு ட்ரைப் கூட்டத்தை பார்த்திருப்பாரு. அந்த கூட்டத்தோட தலைவன் பேரு பொக்கா அப்படின்றது. இன்னும் அந்த கூட்டத்தை சேர்ந்து யாருக்குமே பெருசா படிப்பறிவு இல்ல. அந்த பொக்காவை மட்டும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுறது செக்ஸ் மட்டும் தான் தெரியுது, நம்ம தான் இவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பொக்காவை வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி பொக்காவை கூப்பிடுறாரு. இப்ப பொக்கான்ற அந்த பழங்குடி இனத்தவரை காட்டுறாங்க. அவரை போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க மீடியாட்கள் இருக்காங்கல்ல, பொக்கா கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை பாக்குறாரு. பொண்ணை பார்த்தோன்னா சடனா பக்கத்துல போயிடுறாரு. ஏன்னா இவருக்கு செக்ஸ் ஹண்டிங் மட்டும் தானே தெரியும். அதனாலதான் இந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸோ ஒழுங்கா நில்லுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொக்கா இருக்கான்ல, இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆட்களும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கிளப்போட காசை தானே திருடினாரு. அதே கிளப்ல இவர் சூதாடுறதுக்காக வருவாரு. அந்த கிளப்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. செக்யூரிட்டி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து ஹீரோயினை கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்தோம் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பென்ட்லியும் டாக்டரும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பென்ட்லி சாதாரணமா ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் இருக்கார்ல, இவன் மண்டையில சிப்பெல்லாம் ஃபிட் ஆயிருக்கான்றத பாத்துட்டு இருக்காரு. பென்ட்லியை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கர் ஆள் எப்படின்னு விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இவன் ஒரு ரவுடின்றது தெரிய வருது. இப்ப வில்லன் கால் பண்ணிட்டாரு. அவனை தூக்கிட்டியா இல்லையான்னு கேக்குறாரு. அவ்வளவு சீக்கிரத்துல அவனை தூக்க முடியாது, பிளான் பண்ணி தான் தூக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க, ஆட்களை வச்சு சீக்கிரமா தூக்கு. ஒவ்வொரு நாள் கடிகாரத்தை பார்க்கும் போதே எனக்கு நேரம் கம்மியா இருக்கிறது தான் தோணுது, சீக்கிரமா இந்த விஷயத்த முடின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப நார்த் இந்தியனுக்கும் சவுத் இந்தியனுக்கும் நிறைய சண்டை போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இது சம்பந்தமா சிபிஐ ஆபீசருக்கு தகவல் கிடைக்குது. ஏன் திடீர்னு இந்த மாதிரி சண்டைலாம் கிரியேட் ஆகுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோ அந்த கிளப்போட காசை அடிக்கடி கொள்ளையடிப்பார் போல. இப்பயும் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் மாஸ்க் போட்டு வந்திருக்காரு. ஆனா ஹீரோயின் தான் அதுக்கு செக்யூரிட்டி மாதிரி வந்திருக்காங்க. இவர் அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. இவருக்கு ஹீரோயின்னு தெரியுது, ஆனா ஹீரோயினுக்கு இதுதான் ஹீரோன்றது தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, இவங்களை லாக் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப இவங்க தான் கிளப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வருது. அவன் போகும்போது உனக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான், கண்டிப்பா உன்னோட ஆள் ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், காசு சீக்கிரமா தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி ஓனரும் மிரட்டி அனுப்புறாரு. இதனால ஹீரோயினுக்கு வேலை போயிருக்கோம். அதை பத்திலாம் ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த காசை கண்டுபிடிச்சாதான் அந்த வேலை எனக்கு திரும்பி கிடைக்கும், நான் சில ஆபீசர் கிட்ட எல்லாம் பேசி அந்த காசை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணாம் மேடம், விட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் விட முடியாது, அந்த காசு எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. எந்த ஆபீசருக்கு கால் பண்ணி என்ன சொல்ல போறாலோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்காருல, அம்மா போட்டோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ ஓகே தான் சொல்லுவ, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரே பதில் சொல்றாரு. அந்த பொக்காவை பொறுத்த வரைக்கும் ஆபத்தானவன்ல, அவனை எங்க பார்த்தாலும் சரி தகவலை கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸுங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பொக்கா இருக்கான்ல, வேட்டையாடி அவனுக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கிறான். இப்ப பொக்காவை பத்தி நியூஸ்ல சில பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பொக்கா வந்துடுறான். அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. போன்லாம் அவனுக்கு வித்தியாசமா தெரியுதுல்ல, அந்த போனெல்லாம் பார்த்து உடைச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஒரு கான்ஸ்டபிள் லேடி வந்துடுறாங்க. டே பொக்கா, உன்னதான் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, நீ இங்கதான் இருக்கியான்ற மாதிரி லாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல சில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பென்ட்லி இருக்காங்கல்ல, இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. என் கூட ஒரு இடத்துக்கு வரணும், வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. பொண்ணுங்க கூப்பிட்டு எப்படி வராம இருப்பேன், கண்டிப்பா வரேன், ஆனா எதுக்காக வரணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பென்ட்லியோட ஆள் ஒருத்தர் இருக்காருல்ல, என்ன மேடம் நீங்க போய் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, வாடான்ற மாதிரி இவர் காலரை பிடிக்கிறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல்ல, அந்த நபரை போட்டு அடிச்சிடுறாரு. இதனால சுத்தி இருக்க எல்லாருமே சண்டை போடுறதுக்காக வராங்க. ஹீரோ தனியால எல்லாரையும் பயம்புத்துறாரு. எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. சீக்கிரமா அவனை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி பென்ட்லியே சொல்றாங்க. அப்ப கூட ஹீரோவை பிடிக்க முடியல. ஏன் நம்மள பிடிக்க பாக்குறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோவை பிடிக்க முடியல, அதை பத்தி இவங்க பிக் புல் கிட்ட சொல்றாங்க. பிக் புல் பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் உங்களை நம்பி வேலையாவாது, நானே அந்த இடத்துக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாரு.
உங்களுக்கு இந்தியால ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, என் மூக்குல இருந்து இப்ப ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு, நான் எப்ப சாவன்னு தெரியாது, அதனால நான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. இதனால பென்ட்லியும் சரின்ற மாதிரி அந்த சைட்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோ காசை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவ உண்மையிலேயே போலீஸ் கிட்ட போயிடுவா போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. வேற குரல்ல இவங்களை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. போலீஸ் கிட்ட போனோன்னு வச்சுக்கோ, உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பயப்படாத மாதிரி பேசுறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா கன்னால ஷூட் பண்ணிட்டாரு. என்ன ஷூட்லாம் பண்றாங்கன்ற மாதிரி இவங்க பயந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் பயம்புத்த திரும்ப திரும்ப ஷூட் பண்ணிட்டாரு. அவங்க பயத்துல சங்கர் சங்கர்னு கூப்பிடுறாங்க. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. யாரோ ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் வேலை போயிடுச்சுல, அதை பத்தி ஃபீலிங்கா சொல்லிட்டாங்க. நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சிபிஐ ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. பிக் புல் இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே ஆச்சரியப்படுறாரு. இதை விட நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, எப்படியாவது அந்த பிக் புல்ல பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ எப்பவுமே காசை கொள்ளையடிப்பார்ல, அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அப்படி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோனோ மாஸ்க் போட்டு இந்த இடத்துக்கு வரதை கவனிக்கிறாரு. அவங்க மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடியே முகத்தை பார்த்திருப்பாரு. ஹீரோனோ இப்ப ஒளியறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. தெரியாதனமா ஹீரோ ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. ஒன் நாள் தாண்டா இவ்வளவு பிரச்சனை, முதல்ல உன் முகத்தை காட்டுன்ற மாதிரி கோவப்படுறாங்க. காமிச்சா நீ ஷாக் ஆயிடுவேன்னு சொல்றாரு. பரவாயில்ல காட்டுன்னு சொல்றாங்க. இவரும் மாஸ்கை ஓபன் பண்ணி ஹீரோ தான் அப்படின்றத காமிச்சிடுறாரு. அடப்பாவி, நீ திருட்டு பயலா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், மாஸ்கை ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மாஸ்கை ஓபன் பண்ணிடுறாரு. அந்த காசை திரும்பி தரதுக்காக தான் திருட வந்தேன் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, இப்ப நம்ம ரெண்டு பேருமே திருடங்க, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. வா திருட போலான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இந்த காசு பத்தாது, மொத்த காசையும் நம்ம தூக்கணும், அதுக்கு இந்த வண்டியில டிராக்கிங் டிவைஸை நம்ம வச்சிருவோம், இடத்த கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஐடியாவா தான் இருக்கு, அதே மாதிரி பண்ணுவோன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இந்த பொக்காவை பொறுத்த வரைக்கும் 15 ஒய்ஃபுங்களுக்கு மேல இருப்பாங்க. அவனால செக்ஸ்ன்ற விஷயம் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டோகிராஃபர் போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா இங்க அதெல்லாம் எடுபடாது, யார் அவன் கூப்பிட்டா வருவான்ற மாதிரி இந்த இடத்துல போலீஸ் கேட்கிறாரு. இல்ல சார், அவன் கிட்ட ஒரு கட்டை இருக்கு, அதை வச்சு அவன் வசியெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இந்த போட்டோகிராஃபர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி பொக்கா இருக்காரு பாத்தீங்களா, கையில இருக்க கட்டியை வச்சு சில லேடிஸ் எல்லாம் வசியப்படுத்துறாரு. அவங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இன்னும் டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணல, சீக்கிரமா செட் பண்ணி மொத்த காசையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மொத்தமா ஆட்கள் வந்து ஹீரோவை இந்த இடத்துல தூக்கிடுறாங்க. ஹீரோயினை விட்டுருவாங்க, ஹீரோ மட்டும் தூக்கிட்டு லேபுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பிக் புல் இறங்கி வந்துட்டு இருக்காரு. பிக் புல்ல ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும் போல, ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாரு. அம்மாவோட ஞாபகம் கூட வருது. எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தீங்க, விடுங்க விடுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு மயக்க ஊசியை போட்டு மயக்கிடுறாரு. இப்ப டாக்டர் கிட்ட பிக் புல்லும் சீக்கிரமா வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே பிக் புல்லோட மெமரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோவோட தலையில ஃபீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இது முழுசா ஃபீட் ஆகி முடிக்க ஒரு 4 நாள் ஆகும், அது வரைக்கும் இவனை பத்திரமா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் உங்களை மாதிரியே இவனும் மாறிடுவான்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. வில்லனோட ஆட்கள் நிறைய பாடியை டிஸ்போஸ் பண்றதை இந்த சிபிஐ ஆபீசர் கவனிச்சிருப்பாரு. இப்போ ஒருத்தனை லாக் பண்ணி விசாரணை பண்றாரு. அப்பதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்திலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இடத்தையும் சொல்லிடுறான். இப்ப சிபிஐ ஆபீசரும் மொத்த டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வரும்போது வில்லன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அதனால சிபிஐ ஆபீசர் அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஹீரோவை இங்க இருந்து தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோவை இங்க இருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை இவங்க கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் ஹீரோ கண்முழிக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது பிக் புல் ஆட்கள்லாம் மொத்தமா வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால கார்லாம் அந்த இடத்துல வெடிச்சு சதறுது. பிக் புல்லும் சீக்கிரமா அவனை லாக் பண்ணி கூட்டு வாங்கறான்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, ஹீரோவை லாக் பண்ண மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பேச்சி அம்மாவை கொன்ன உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது பேச்சி அம்மாவா, பேச்சி அம்மாக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பிக் புல் கேட்கிறாரு. நான் பேச்சி அம்மாவோட பையன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பிக் புல் 2 பேரையும் சாவடிச்சிருப்பாரு, நீ மட்டும் எப்படி திரும்பி வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உன்னை கொல்றதுக்காக தான் வந்தன் ஹீரோவும் சண்டை போடுறாரு. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தலை பயங்கரமா வலிக்குது. இவங்க சில மெமரி எல்லாம் ஏத்திருக்காங்கல்ல, அதனால தான் தலை இந்த மாதிரி வலிக்குது. என்னை வச்சு என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இன்னும் 4 நாளுக்குள்ள என்னோட மெமரி எல்லாம் உனக்குள்ள வந்துடும், நீ பிக் புல்லா மாறிடுவேன்ற மாதிரி வில்லன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவால சுத்தமா சண்டை போட முடியல, அதனால கார் எடுத்துட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாரு. அப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, கரெக்டா டயரை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். அதனால ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்துருது. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ தப்பிச்சு போயிருப்பாரு, அவனை தேடுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு.
பென்ட்லியும் ஆட்களும் வீட்டுக்கு வந்து தேடுறாங்க. ஆனா ஹீரோ வீட்ல இல்ல. எங்க போனான்றது சுத்தமா தெரியல. என் மெமரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட போயிட்டு இருக்கு. என் பாஸ்வேர்ட்லாம் போக போக அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள அவனை பிடிங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்றாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஃப்ரெண்டையும் லவ்வரையும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவரோட மெமரியில பிக் புல்லோட மெமரியை ஏத்தி இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. சரி, பிக் புல்லுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வில்லன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையான நபரா இருப்பாரு. பையன் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இதை ஒழுங்கா நிறுத்துன்னு சொல்றாரு. அதெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி பிக் புல் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட அப்பா இருக்கார்ல, போலீஸ் கிட்ட உன்னை பத்தி சொல்ல போறேன்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. பிக் புல்ல அப்பான்னு கூட பார்க்க மாட்டான், கதையை முடிச்சிடறான். அப்பதான் பேச்சியும் ரூம் கதவை திறந்து இந்த இடத்துக்கு வராங்க. நடந்த விஷயத்த பாத்துடுறாங்க. பார்த்தவங்க ஷாக் ஆன மாதிரி இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்களோட பையன் சங்கரும் இந்த இடத்துல தான் ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப சங்கருக்கு பக்கத்துல வந்து உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே தப்பிச்சு இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா பிக் புல் ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. நடந்த எதையும் வெளியே சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெளியே விட்டா ஆபத்துன்ற மாதிரி வில்லன் யோசிக்கிறாரு. அதனால கன்னை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் ரயில்வே ட்ராக்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி ரயில்வே ட்ராக்ல போட்டதுல அம்மா இறந்துருவாங்க, ஹீரோ தப்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டாரு. கண்டிப்பா அந்த பிக் புல்ல நான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் இவங்களோட இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. பிக் புல்ல சில ஆட்களை சந்திச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் இந்த இடத்துல டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும்னு கிஸ் பண்றாங்க. இவருமே சந்தோஷமா அவங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இவர் பிக் புல்லா மாறிடுறாரு. யார் நீ, எதுக்காக இப்ப எனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாரு. பிக் புல்ல அடிக்கடி கண்ணாடியை பார்த்து சிரிப்பாரு. இப்ப ஹீரோவும் கண்ணாடியை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனும் பேசி பேசி கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. சுத்தமா இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவப்பட்டு கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் நார்மல் ஆயிடுறாரு. எதுக்காக இப்ப என்ன அடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. இவன் கான்சியஸா இருந்தா பிக் புல்லா மாற வாய்ப்பு இருக்கு, இவனை கான்சியஸ் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க. அதனால பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சு இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல இருக்கிறது சிபிஐ ஆபீசருக்கு தெரிய வந்துருது போல. இப்ப டீமோட வந்துடுறாரு. வந்தவரை ஹீரோவை லாக் பண்ணி கூட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு பென்ட்லியோட ஆட்கள் வராங்க. வந்தவங்க ஹீரோயினை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பிக் புல்லோட மெமரி ஹீரோக்குள்ள இருக்கிறது இந்த ஆபீசருக்கு தெரியும். உனக்கு தோன்றதெல்லாம் சொல்லு, ஏதாவது பாஸ்வேர்டு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இப்ப வில்லன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எனக்கு பண பிரச்சனை வந்தது, அதனால தான் ஹீரோ கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. அந்த கிளப்பையே இந்த பிக் புல் தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கிளப்புக்கான காசெல்லாம் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் ஏஜென்ட்டா தான் இருப்பாங்க. ஹீரோவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே லேப்டாப்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் லேப்டாப்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. அது மூலியமா இவருக்கு ஒரு பாஸ்வேர்டு தோணுது. ஸ்விஸ் அக்கௌண்டோட பாஸ்வேர்டுன்னு தெரியுது. இப்ப வேகமா அந்த அக்கௌண்ட்டை இந்த இடத்துல ஓபன் பண்ணிடுறாரு. பாஸ்வேர்டையும் மாத்திடுறாரு. பாஸ்வேர்டை மாத்தினதுனால வில்லனுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்போ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உன் காதலி என்கிட்ட தான் இருக்கா, நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கோ, உன் காதலி கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காருல, நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ சண்டை போட்டே வில்லனை ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அதனால தான் தைரியமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. பின்னாடி நிறைய ஆபீசர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ வில்லனா மாறிடுறாரு. வில்லனா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஆபீசரை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்குன்னு சொல்லிட்டாரு. நான்லாம் இறங்க மாட்டேன்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. இதனால இவரும் வண்டியை ஏடக்கூடமா ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப கன்னை காமிச்சு ஒழுங்கா இறங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இந்த ஆபீசர் கீழே இறங்கிடுறாரு. இப்ப இவர் பிக் புல்ல தானே இருக்காரு. பிக் புல்ல தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. பிக் புல் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. இவன் மாறி இருக்கிறது வில்லனுக்கு தெரியாது. பாஸ்வேர்டை சொல்லுன்னு கேக்குறாரு. பாஸ்வேர்ட்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இவ கதையை முடிச்சிருவன்ற மாதிரி வில்லன் மிரட்டுறாரு. தாராளமா முடிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பதான் இவன் நம்மளா மாறி இருக்கான்றது வில்லனுக்கு ஓரளவுக்கு புரியுது. இருந்தாலும் உனக்கு சில டெஸ்ட் எல்லாம் வைக்கணும், சில கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் கரெக்டா ஹீரோ பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அடுத்து நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளான் என்னன்னு சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவும் அந்த பிளானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் சண்டை முட்டி விட்டதே இவரா தான் இருப்பாரு. இப்ப சண்டைன்னு வந்துட்டா ரெண்டு பக்கமும் கன்னு தேவைப்படும் பாத்தீங்களா. இவர்கிட்ட நிறைய கன் இருக்கும், வியாபாரம் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஹீரோக்குள்ள நம்ம மெமரி தான் இருக்குன்றத வில்லன் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சிபிஐ ஆபீசரா நமக்கு காட்டுறாங்க. அந்த கலவரம் இருக்கு பாத்தீங்களா, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு.
இது மூலியமா இந்த கலவரத்தை பிக் புல் தான் தொடங்கி இருக்கான், ஆயுதத்தை விக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல, சீக்கிரமா இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் வில்லனும் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சமயம் பார்த்து ஹீரோவை மயக்கமாக்கிடுறாங்க. ஹீரோ போதையில இருக்கும் போது அங்க இருந்து ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இதை பத்தி ஆபீசர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி ஆபீசர் கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஆபீசர் கீழே தான் ஹீரோயின் வேலையை பாக்குறாங்க. அந்த ஆபீசரும் பக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே பக்கத்துல செக்கிங் நடக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. ஹீரோ இன்னமும் பிக் புல்லா தான் இருக்காரு போல, ரொம்ப தெனாவட்டா உட்காந்து இருக்காரு. இங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் சிபிஐ ஆபீசருக்கு தகவலை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் மட்டும் பாத்துக்கோ, நாங்க வந்துகிட்டே இருக்கோன்ற மாதிரி ஆபீசர் சொல்லிட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு லேடி தான் இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த லேடி மேல போய் கேஸ் போட்டுலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த லேடியை கூப்பிட்டு பேசுறாரு. இல்ல சைனை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. படிச்சு பார்க்காம எப்படி சார் சைனை போட முடியும், நான் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நீ சைன் போடணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவங்க முடியாதுன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோக்குள்ள இருக்க பிக் புல் கவனிச்சிட்டு இருக்காரு. பெருசா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடியோட பேரு பேச்சின்னு தெரிய வருது. பேச்சின்னு தெரிய வந்தோன்னா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவா மாறிடுறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த லேடியை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காருல, கோவப்பட்ட ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு அடிக்கிறாரு. என் மேலேயே கைய வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் மத்த ஆட்களும் திரும்பி சண்டைக்காக வராங்க. ஆனா ஹீரோ தனியால எல்லாரையும் அடிச்சு போட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த லேடி ரொம்ப பசியில இருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தந்துடுறாரு. உங்களை பார்க்கும் போது என்னோட அம்மாவை பாக்குற மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அம்மாவா என் கூடயே இருந்துடுறீங்களான்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் திடீர்னு வேற மாதிரி மாறிடுவேன். அப்படி மாறி நான் கோவப்பட்டு பேசக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்பயும் என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன் தம்பின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹீரோனும் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ கார் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்குள்ள மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வில்லனா மாறிடுறாரு. ஏன் இப்படிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லன் கிட்ட இருந்து கால் வருது. நீ எங்க இருக்க, நம்ம வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்றாரு. குடவுன்ல ஆயுதம் எடுக்கிறதான பிளான், நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா கார்ல ஏறதுக்காக போறாரு. இந்த லேடி ஹீரோக்கு முன்னாடி அந்த கார்ல உட்காந்து இருக்காங்க. யார் நீ, எதுக்காக கார்ல இருக்க, முதல்ல இறங்குன்ற மாதிரிலாம் அவங்கள தள்ளி விட்டுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப கூட இவங்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த கார்ல ஏறி அந்த இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் வில்லனோட இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை ஃபாலோ பண்ணி அந்த லேடியும் வந்திருக்காங்கல்ல, அந்த லேடியை ரெண்டு பேருமே பாக்குறாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க, முதல்ல போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் போக மாட்டேன், இங்கேயே வேணா உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவோட மைண்டுக்குள்ள நிறைய பிக் புல்லோட மெமரி இருக்கு, கொஞ்சோண்டு ஹீரோவோட மெமரி இருக்கு. அது மூலியமா யோசிச்சு பாஸ்வேர்டை கண்டுபிடியும் அப்படின்ற மாதிரி பிக் புல் சொல்லிட்டாரு. யோசிச்சு பார்த்ததுல பாஸ்வேர்டு தெரிஞ்சிருது. இப்ப ஸ்விஸ் அக்கௌண்ட்டை திரும்பி இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோனோ டீமோ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ஃபாலோ பண்ணாங்கல்ல, அதனால தான் டீமை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப டீமை சேர்ந்தவங்களா இங்க இருக்கவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வில்லன் ரெண்டு பேருமே வில்லன் தானே, ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. சிஸ்டம் ஆன்லயே இருக்கிறத ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்க. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து இவங்க காசெல்லாம் ஆர்பிஐக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. வில்லன் வர மாதிரி தெரிஞ்சோன்னா வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. வில்லன் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் காசெல்லாம் ஆர்பிஐக்கு போயிருக்கிறது தெரிய வருது. அவளை விடாத புடின்ற மாதிரி பென்ட்லி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பென்ட்லியும் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஹீரோயின் இருக்காங்கல்ல, பென்ட்லியை கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. பென்ட்லி இறந்து போயிடுறா. பென்ட்லி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. பென்ட்லிக்காக இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஹீரோயின் மேல கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோயினும் சிபிஐ ஆபீசரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப திருவிழாலாம் நடக்கிற மாதிரி ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் இவங்க எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ பிக் புல்லா இருக்காருல்ல, அதனால இந்த ஆபீசரை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. ஆபீசரை கொல்றதுக்காக கத்தி வச்சு குத்திட்டு இருக்காரு. டே, உனக்காக தானே இவ்வளவு விஷயத்த பண்ண, என்ன போய் கொல்ல போறியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இத பாக்குற வில்லனுக்கு ஒண்ணுமே புரியல. எது இவனுக்காக பண்ணியா, இவனுக்காக என்னடா பண்ண சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் ஆபீசரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வில்லன் வெளிநாட்டுல இருக்காருல, எப்படியாவது இந்த ஊருக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அது சார்ந்த சிபிஐ ஆபீசர் கிட்ட பேசியிருப்பாரு. அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கொண்டு வாங்க, கண்டிப்பா மெமரியை மாத்தலான்ற மாதிரி அவன் யோசிப்பான். அப்படி யோசிச்சவன் என்கிட்ட வரணும், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் சிபிஐ ஆபீசர் டாக்டரை வச்சு ஏமாத்தி இவருக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்ல வச்சிருப்பாரு. உண்மையில வில்லனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என் மூக்குல ரத்தம் வந்துச்சு, அது எப்படின்ற மாதிரிலாம் வில்லன் கேட்டுட்டு இருக்கான். வில்லனை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே இந்த ஆபீசரோட ஆளா இருப்பாங்க. அவங்க கொடுக்குற டேப்லெட்னால தான் மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்திருக்கும். என்ன வர வைக்க இவ்வளவு பிளான் போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி வில்லனோ ஹீரோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. என்ன எதுக்காக அடிக்கிற, இது எல்லாம் அவனோட பிளான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சாக போறோம்னு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இப்ப சாக மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால ஹீரோவோட வயிற்றுல கத்திய வச்சு குத்திடுறாரு. என்ன எதுக்காக கொல்ல பாக்குற, நானும் நீயும் ஒண்ணுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு.
2 பிக் புல் இருக்க தேவையில்ல, ஒருத்தர் போதும், நானே இந்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறேன், அதனால நீ செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிக் புல்லா யோசி புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவா நான் சாகிறதுக்கு தயாரு, ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இதனால பிக் புல்லும் ஹீரோவை ஷூட் பண்ணலான்ற மாதிரி எய்ம் பண்றாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ சாப்பாடு போட்ட லேடி தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கோவப்பட்ட பிக் புல் அவங்களை அடிச்சு போட்டுறாரு. இப்ப ஹீரோவை கன்னால ஷூட் பண்ணிடுறாரு. மேற்கொண்டு அந்த லேடி பிரச்சனை பண்றாங்க, அதனால அந்த லேடியும் ஷூட் பண்ணிடுறாரு. சின்ன வயசுல ஹீரோவும் அம்மாவும் எப்படி விழுந்து கிடந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப விழுந்து கிடக்குறாங்க. இத பார்க்கும் போது ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. ஹீரோ சட்டுன்னு ஹீரோவா மாறிடுறாரு. இப்ப வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி வில்லன் கூட சண்டைக்கு போறாரு. வில்லனும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறாரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே சமயம் வில்லனையும் அந்த இடத்துல அடிச்சு கீழே விழ வச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.